வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட். எஸ், இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலான நிறைய விஷயங்கள் இருந்தது. யாரோ ஒருத்தர் பொதுவாகவே ஒரு காதலுக்காக அப்படிங்கும்போது அந்த வீட்டில் இருக்கவங்களே எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பிரதிபலிப்பை தான் இன்றைய எபிசோடை பார்க்குறேன். யமுனா இவ்வளோ மெனக்கிட்டு அந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த உயிர் பயத்தில் தான் நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் அப்படிங்கிற அந்த பயம். காவிரி அதை அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. என்னால் தூங்க முடியல, பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்ட்டு காவிரி சொன்னது. இதை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் காவிரியோட ப்ரெஷரை வந்து அந்த ஆக்டிங்கில் லக்ஷ்மி பிரியா ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க காவிரி மேலே இருக்க பாசம், அவங்க யமுனா ஸ்ட்ரகிள் ஆகிறது, இது எல்லாத்தையும் விஜய் பார்த்துட்டு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் அவரும் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ரொம்பவே அழகாக வந்து சுவாமியும் இந்த எமோஷனலை கேரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒரு பக்கம் அந்த பக்கம் நிவினோட சைடில் பசுபதி ஒரு வேலையும் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க அம்மா அப்பா அங்கே லான்ச் ஆகுறாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், விஜய் இந்த பக்கம் ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்ததை விஜய் உணர்றாரு. அது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிவினோட சைடில் ஏதாச்சும் தவறு இருக்கான்னு அவங்க பேரண்ட்ஸ் கேட்கும்போது நிவின் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ விஜய் வந்து அதை பற்றி பேசுறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் கடந்து நான் அந்த ப்ரமோவில் ஒரு விஷயம் நேற்று நான் சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப கிளியராக வந்து விஜயோட பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நிவினோட பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. அதுலேயும் குறிப்பாக அப்பா அப்படிங்கிறது தான். எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த கல்யாணத்தில். பொதுவாக சிலருடைய வியூ என்னென்னா, இந்த ட்ராக் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் வியூ ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், நமக்கு எல்லாமே அப்கமிங் தெரிஞ்சிச்சு, சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு என்ன நடக்குமோ அந்த ஒரு வியூ பார்த்திங்கன்னா டிஆர்பி பூஸ்டப் தான் ஆகும். என்ன நடக்குமோ, இந்த கல்யாணம் நடந்துருமோ, அங்கே வேறு பசுபதி கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அந்த ஒரு முனைப்போடு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஐயர் வந்து இப்போ காவிரியும் இங்கே யமுனாவையும் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார்ல, அது மாதிரி அழகழகாக அங்கெங்கே ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. சுவாமிக்கு அழகாக அங்கே சீன்ஸை வந்து டைலாக் ரைட்டரும் சரி, டைரக்டரும் சரி, ஏன்னா இதில் டல்லாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நிறையா அழகான காட்சிகளை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வயலின் வாசிச்சு எப்படி அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக கொடுத்துருக்காங்க. யார் முக்கியமோ அதையும் பண்ணிட்டார். ஸோ ஆடியன்ஸும் அந்த இடத்துல ஹாப்பி அப்படிங்கிறது தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோட் தான். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. நம்ம டல்லுன்னு நினச்சோன்னா டல்லுங்க, நல்லா இருக்குன்னு நினச்சா நல்லா இருக்குது, நம்ம மனசு தான் காரணம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 600+ சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு நாள் ஆகிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸ்டேடியோ 0 பாயிண்ட்.